வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துடலாம். வரக்கூடிய மாதங்களில் டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன்பிசி கிளாஸ் நான் படிக்கணும், டிஎன்பிசி போஸ்டிங்கில் போகணும். ஆனால் என்னால் டேரெக்டாக போய் ஆஃப்லைனில் படிக்க முடியாது. ஆன்லைனில் எப்படி படிக்கிறது, ஒரு ஆன்லைனில் எப்படி கிளாஸஸ் போக போகுது, ஆன்லைனில் மென்டார் செஷன் எப்படி போக போகுது, அதை தாண்டி ஆன்லைனில் நான் எப்படி டெஸ்ட் எழுத போகிறேன், இதற்கான சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவே நம்மளுடைய டிஎன்பிசியில் உங்களுக்கு இலவசமாக கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க. என்ன கிழமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை ஜனவரி 18ஆம் தேதி இதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. மாலை 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்ல என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸில் எப்படி நீங்கள் கலந்துக்கணுமோ அதில் உங்களுக்கான லிங்க் அனுப்புவாங்க. இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல் 10th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜாகிரபி தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியான தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் தமிழ்நாட்டின் மண் வகைகள்னு சொல்லக்கூடிய டாபிக். இதற்கு முந்தைய வகுப்பில் காலநிலை சம்மந்தமாக பார்த்துருந்தோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மண் வகைகள். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. கடைசியாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய இதில் காலநிலை சம்மந்தமாகவும் சரி, அதே மாதிரி மண் வகைகள் சம்மந்தமாக சரி, இதிலிருந்து அதுவும் எக்ஸாக்டாக தமிழ்நாடு ரிலேட் பண்ணி இந்த கேள்விகள் அடிக்கடி வரும். ஓகேவா, டாபிக்கில் போயிடலாம். தமிழ்நாட்டின் மண் வகைகள்னு சொல்லக்கூடியது சரிங்களா, சாயில்ஸ். ஆனால் இந்திய அளவில் மண் வகைகள்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்தோம் சரிங்களா. இந்தியன் ஜாகிரபியில் இந்திய அளவில் மண் வகைகள்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். எந்தெந்த இடத்துல எந்த மணல் இருக்குது, அந்த மண்ணுடைய அட்வான்டேஜ் என்ன, அந்த மண்ணில் வந்து என்னென்ன சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துருந்தோம். தற்போது தமிழ்நாட்டுக்குள்ளதை சொல்லி பார்க்குறோம். தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகளை அதன் தன்மைகளை கொண்டு 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்துறாங்க? 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். நீங்கள் யாராவது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்ல அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா. இது டைரக்டாகவே கேட்டிருந்தாங்க. எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம், அதன் தன்மையை பொறுத்தோம்னா 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். அடுத்து 1 வண்டல் மண், 2 கரிசல் மண், 3 செம்மண், 4 சரளை மண், 5 உவர் மண். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண், மொத்தம் 5 வகைப்படுத்துறாங்க. இதற்கு அடுத்து இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வண்டல் மண் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வண்டல் மண் சொல்லக்கூடியது இருக்கு. வண்டல் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாகிறது. அதே மாதிரி தான் நம்ம எப்படி இந்தியன் ஜாகிரபி பார்த்தோம், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜாகிரபி. நீங்கள் அந்த வண்டல் மண் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா, ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஒழுங்காக நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். வண்டல் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகள். ஆறு போகுது, ஆறுகள் படிய வைக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா வண்டல் மண். அவங்க டெபாசிட் பண்ணக்கூடியது, டெபாசிட் ஃப்ரம் த ரிவர்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இம்மண் காணப்படுகிறது. எந்தெந்த இடத்துல இந்த மணல் இருக்கு? வண்டல் மண் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த மணல் இருக்கு, கடற்கரையோர பகுதிகளில் இந்த மணல் காணப்படுகிறது. ஓகேவா. அடுத்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இவ்வகை மண் அதிகம் காணப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் வண்டல் மண் காணப்படக்கூடிய வண்டல் மண் அதிக அளவில் காணப்படக்கூடிய மாவட்டம் சொல்லி கேட்டாங்கன்னா என்னென்ன மாவட்டம் வருது நம்மளுக்கு? 1 தஞ்சாவூர் வருது சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வருது, திருவாரூர் வருது, நாகப்பட்டினம் வருது, விழுப்புரம் வருது, கடலூர் வருது, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வருது. ஓகேவா, ரைட். சில உள் மாவட்டங்களின் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் சிறிய அளவில் சில உள் மாவட்டங்களில் 6 பகுதிகள் போகுது. ஆற்றுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று படிவுகளால் இந்த வண்டல் மண் உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய மணல் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு கரிசல் மண் சொல்லக்கூடியது இருக்கு. கரிசல் மண் இருக்கு சரிங்களா. கரிசல் மண்ணை பொறுத்தளவில் தீப்பாறைகள், இது எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டாங்க. கேட்டிருந்தாங்க. தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது. இது ரீகர் மண் என்றும் அழைக்கப்படுது. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டாங்க. ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கக்கூடியது சரிங்களா. அப்படியே கேட்டிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? இதை ரீகர் மண் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மண்ணில் பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுது. இதற்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. 1 ரீகர் சாயின்னு சொல்லலாம், ரெகர் சாயின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரீகர் மண். அதே மாதிரி பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். ஓகே. கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம் அதுக்கொண்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, கோயம்புத்தூரில், மதுரையில், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகிறது. எந்தெந்த மாவட்டங்கள் அதிக அளவில் காணப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து செம்மண் சொல்லக்கூடியது பார்க்குறோம் சரிங்களா. ரெட் சாயின்னு சொல்லுவாங்க.
ரெட் சாயில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 செம்மண் பரவியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிக அளவில் எந்த மணல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். நீங்கள் ரெட்டுன்னு சொல்லி படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்திருக்கும், கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. அதற்கு அடுத்து காணும் மண்ணில் சரிபாதி ரெட்டுன்னு அந்த வார்த்தையை வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? காணும் மண்ணில் சரிபாதி, காணும் மண்ணில் சரிபாதி அப்படின்னு சொல்லி. அப்போ அதிக அளவில் நம்ம அதில் ரெட் சாயில் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. தமிழ்நாட்டில் செம்மண் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லி. எந்தெந்த குறிப்பாக மாநிலத்தின் மத்திய மாவட்டங்களில் காணப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்களில். அப்போ ஒரு மணல், வண்டல் மண்ணாக இருக்கட்டும், கரிசல் மண்ணாக இருக்கட்டும், செம்மண்ணாக இருக்கட்டும், எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் அந்த மணல் காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கணும். எழுதி வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா தேர்வுகளை கேட்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இருக்கக்கூடியது சரளை மண். என்ன வருது? அடுத்து சரளை மண் சொல்லக்கூடியது. சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது. சரிங்களா? அதாவது சத்துக்கள் எதுவுமே இருக்காது. சரளக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய ரோடு போடுறது, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு போடுற இடத்துலனா அந்த சரளக்கல்னு சொல்லி சின்னதாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மண்ணில் தான் சொல்கிறாங்க ஒரு வளமற்ற மண். அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வளராது, ஒன்றுமே வளராது. சரியா? ஒரு வளமற்ற மண்ணாகும். எந்தெந்த இடத்துல இருக்குது பாருங்க, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் சில பகுதிகளில் இருக்குது. காஞ்சிபுரத்தில், திருவள்ளூரில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது எங்கே காணப்படுது? சில பகுதிகளில் காணப்படுது. இதை தாண்டி நீலகிரி மலையின் சில பகுதிகளிலும் இன்மண் காணப்படுகிறது. நீலகிரியிலையும் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் இது காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உவர் மண் சொல்லக்கூடியது. சரிங்களா? உவர் மண், உப்பாக இருக்கக்கூடிய மண் உவர் மண் சொல்லுவோம் பேசிக்காகவே. எந்த இடத்துல பாருங்கள், தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதிகள், கடற்கரை பக்கத்தில் தான் உவர் மண் சொல்லியிருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே இம்மண் காணப்படுகிறது. வேதாரண்ய பகுதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் உவர்மண் காணப்படுது. எங்கே இருக்குது? வேதாரண்யம் இருக்குல்ல, நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதி இருக்குல்ல, அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய மணலாம் உவர்மண். சரிங்களா? உப்புச்சத்து அதிகமாக இருக்கும். டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை, ஏன்னா சுனாமி இருக்கக்கூடிய கடல் அலைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகி மணல் சைடு வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள்லாம் மண்ணில் தள்ளி விட்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, அதே தான் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகளில் படிய வைத்துள்ளன. இதனால் கடற்கரையில் சில பகுதிகள் பயிரிட உகந்ததாக இல்லை. அந்த இடத்துல எதுவுமே பயிரிட முடியாது. நீங்கள் வேணா உப்பு தண்ணியை ஊற்று பாருங்க. சரிங்களா? ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கூடாது. சரியா? எதுவுமே வளராது. சரியா? உப்பு தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே வளராது. அடுத்து மண் அரிப்பு, சாயில் எரோசன் சொல்லக்கூடியது. மண் அரிப்பு, சாயில் எரோசன் சொல்லக்கூடியது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? மண் அரிப்புன்னு சொல்லக்கூடியது ஓகே, சாயில் எரோசன். ஓகேவா? மண் ஒரு புதுப்பிக்க இயலாத வளமாகும். ரொம்ப முக்கியம். இதுவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எடுத்து பாருங்க, கடைசியாக நடந்த எக்ஸாம்ல மண் ஒரு புதுப்பிக்க, மறுபடியும் மண்ணை உருவாக்க முடியுமா? ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அது வர்றதுக்கு பல காலங்கள் ஆகும், பல மில்லியன் காலங்கள் ஆகும் பாறையிலிருந்து வர்றதுக்கு. மண்ணரிப்பு ஒரு முறை ஏற்படின் அவற்றை புதுப்பிப்பது எளிதான செயல் அல்ல. காடுகள் அழிப்பு என்ன காரணத்தினாலும் இந்த மண்ணரிப்பு ஏற்படுது. மண்ணரிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே நம்மளா தான் இருப்போம். சரிங்களா? அது என்னென்ன காரணம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, காடுகள் அழிப்பு, அதிக அளவில் மேய்ப்பு, நகரமயமாக்கல் சொல்றது ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடிய மணல் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு அந்த இடத்துல வீடுகளை கட்டிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நகரமயமாக்கம் உருவாக்கக்கூடிய அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அதிக அளவில் மழைப்பொழிவு ஆகியன மண்ணரிப்பின் முக்கிய காரணங்களாகும். அதிக அளவில் மழை பெஞ்சிச்சுன்னா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மணல்லாம் அரித்து கொண்டு முன்னாடி கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ நிறைய காடுகள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஆகாது, காடுகள் அழிப்பு ஏற்படும். ஆல்ரெடி காடுகள் அதிக அளவில் இருந்துச்சுன்னா மண்ணரிப்பு ஏற்படாது. இருக்கிற காட்டையும் வெட்டியாச்சு. அப்போ இருக்கிற காட்டையும் வெட்டியாச்சுன்னா மண்ணரிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஏற்படும். மண்ணரிப்பு மண் வளத்தை குறைத்து விளைச்சலை குறைக்கிறது. எனவே மண் வளத்தை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவது அவசியம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகள் சம்மந்தமாக பார்த்தோம். ஏன்னா தனித்தனியாக டாபிக் வைஸ்னு உங்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இதற்கு முந்தைய வீடியோகளில் தமிழகத்தின் காலநிலை சம்மந்தமாக பார்த்தோம், இருக்கக்கூடிய அனைத்து காலநிலையும் சொல்லி பார்த்தோம். இந்த இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வண்டல் மண் எங்கே இருக்குது, அதே மாதிரி சரளை மண் சொல்லக்கூடியது எங்கே இருக்குது, அடுத்து ரெட் சாயில் சிவப்பு மணல் அப்படின்னு சொல்லக்கூடியது, செம்மண் சொல்லக்கூடியது எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக காலநிலை அதே மாதிரி மணல் இதிலிருந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே போன்ற நம்ம வீடியோ அடுத்து வரக்கூடியதில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி வணக்கம்.